இந்த கேம் என்னன்னா டைஸ். என்ன சொல்றோம்? ஆமா லாக் தான். ஸோ ஹே கைஸ், திஸ் இஸ் கார்த்தி சார். எப்படி இருக்கீங்களா? அண்ட் இன்னொரு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலேஜ் வ்ளாக் தான். ஸோ காலேஜ் வ்ளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் கிளம்பியாச்சு. ஸோ ஒரு அவுட்ஃபிட் காட்டுறேன். ப்ளூ ஷர்ட்டு, இந்த பேண்ட்டு மேட்சிங்காக கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பூட் தான் போட போகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து ஸ்டால் வந்து போட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து எடுக்கணும்னு தோணுச்சு. நானும் எடுக்கணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். பட் வந்து இப்போ தான் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சி. ஸோ அதனால தான் வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு காலேஜ் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படியும் 3rd பீரியட் அப்படி தான் ஸ்டாலுக்கு வந்து விடுவாங்க. எங்களை தான் விட்டாங்கன்னா அதெல்லாம் ஸ்டாலும் போய் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்களையும் காட்டுறேன். ஸோ வெயிட் அண்ட் சீ. அவ்வளோதான் காலேஜ் முடிச்சிட்டோம். இவங்க தாங்க எங்கள் காலேஜ் கார்டு. எப்பயுமே எல்லாருமே செக் பண்ணுவாங்க. நான் வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். காலேஜில் வந்துட்டோம் எல்லோரும். அப்படி நம்மளை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பை பை. வந்து இப்போ தான் வந்து காலேஜ் வந்தோம். டைம் வந்து நாங்கள் வந்ததே லேட் தான். பட் இப்போ தான் வந்து நாங்கள் வந்தோம். ரொம்ப ஆயில வைக்காதரா விட்டு ஆட்டுருவோம். ஸோ வந்து டைம் வந்து ஆயிடுச்சு. பட் நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைட்டாக நான் வீடியோ காலில் பிஸியாக இருக்கேன். ஒமிகல் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஒமிகலை பண்ணுறியா? ஒமிகல் கால் தானே இது. சச்சின் ஏதோ பண்ணுறான். அதான் சொல்ல விரும்புறியா? சச்சின் கபடி பிளேயரு. ஆனால் சாரி மேம்னு சொல்லுவோம். அவனோட மோட்டிவே சாரி மேம் தான். சாரி மேம் சொன்னாலே சச்சின் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் ஸ்டால் போடும்போது நாங்கள் வந்து இதில் சோகம் என்னன்னா ஸ்டாலே நாங்கள் போட வேண்டியது. போடவே முடியல. என்ன பண்ணுறது? மைக்கு கிட்ட வச்சு பேசுறோம். பை கைஸ். ஹாய், சே ஹாய். This is vlog. Come to our vlog. Like करो, बोल like करो, comment करो, बोलो comment करो, like करो. So சார் வர வந்தாரு. ஸோ ஸோ கைஸ் அங்கெல்லாம் மேட்ச் நடக்குது. நாங்களும் நடக்குது கைஸ். இப்போ நம்ம எங்க ஒரு ஜோக்கு நான் போறேன் வரேன். பாருங்க गाइस. டேய் அந்த மாதிரி நாங்களே வரலாம். ரேமே நான் வீட்ல வாங்க சொன்னாங்க. ரைட்டா. கேஸ்ல நான் போட்டேன்னா என்ன ஆகுறது? ஸ்டிக்கர்லாம் வாங்கணும். என்கிட்ட எதுவும் காசு இல்லை. கண்டிப்பா போறேன். மச்சி ஃப்ரீ ப்ரமோஷன்டா. வீடியோ எடுக்கற வேப்பிள் தாங்க. நோ இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறோம்டா. டாக் பண்றோம்டா. நாட் இன்ட்ரஸ்டட். ரைட். டேய் உங்களுக்கு எதை வாங்குறேன்? யூடியூபர். ஏய் இப்போ சாப்பிட்ட ரோஸ் மில்க் சூப்பரா இருந்தது. அது சூப்பரா இருந்தது. ஆமா தோ சாப்பிட்டா சொல்ல வரேன். யாரு சாப்பிட்டீங்க? சாப்பிட்டா செத்துறீங்க சொல்லுவாங்க. மச்சான் கஸ்டமருக்கு ஏதோ சொல்ல வராங்க. யாரு சாப்பிட்டீங்க? சாப்பிட்டா செத்துறீங்க. டேய் இது அவங்க கடையில செத்துறீங்க. டேய் போ நகா கடைக்கு போ. அந்த பொண்ணு கடைக்கு போ. மச்சான் அங்க போ மச்சான். உங்க கடை கூட்டமா இருக்குல்ல அங்க போய்டு. யாரு? மச்சான் பக்கத்து கடையில கூட்டமா இருக்குது. அதனால உங்க கடை பேசுறீங்க. ஏய் புண்டா நல்லா இருக்கு. யார் சத்தியமாடா? ஏய் மோன்சா. ஏய் லோயா. நம்மள ஏமாத்துறே நீ. டேய் உனக்கு குடுங்கடா. டாப்பிங்ஸ் மச்சான் சொல்றா என்னடா வேணும்? எல்லாமே போடு மச்சான். மச்சான் எனக்குடா.
எல்லாமே போட்டா மச்சி எவ்வளவு மச்சி எவ்வளவு மச்சி அவனே எனக்கு தான் நினைக்கிறான் எவ்வளவு மச்சி சொல்லு எவ்வளவு எவ்வளவு இது எவ்வளவு கப் ஏப்பிள் ஏய் மச்சி 100 ரூபாய் 100 ரூபாய் கப் ஏப்பிள் வாங்கலாம் 50 ரூபாய் இருக்குடா கப் இல்ல ஓசில வாங்க வந்திருக்காங்க நினைக்கிறாங்க ஓசில வாங்க வந்து நினைக்கிறாங்க மச்சான் கத்திட்டே இருந்தா பாலுக்கு வருவாங்க கஷ்டம் வருவாங்க எல்லாம் பாக்குறோம் ப்ரோ சாப்பிட்டு வரியா ப்ரோ வேஃபில் ப்ரோ இங்க பாரு ப்ரோ இங்க வா ப்ரோ போயிட்டாங்க மச்சான் மச்சான் வீடியோ வரியா மச்சான் மனோஜ் வாடா வீடியோ மச்சி சும்மா vlog மச்சி நடந்த மாதிரி நீ அந்த கடை வாங்குற மாதிரி சரியா வாங்காத சும்மா நான் தரேன் மச்சான் நீ அங்க வீடியோடா வரணும்டா மச்சான் வலி விடு கஸ்டமர் கொண்டு வர இரு வலி விடு இவனை தொத்தினாலே கஸ்டமர் வருவாங்க நீ அங்க இருந்துடா அப்ப என்ன தெரியும் மச்சான் இரு மச்சான் நான் சொல்றேன் இரு மச்சான் அவனுக்கு ஸ்டோரி போலாம் மச்சி உனக்காக ஒரு கஸ்டமர் கொண்டு வரேன் மச்சி வா மச்சி இங்க ரெடி ஒருத்தர் இழுத்து போற பாரு வா மச்சி கை விடு முடியாது மச்சான் நல்லா இருக்கு என்ன சொல்லு 120 2 வாங்குனா 200 ரெண்டு வாங்குனா 200 உனக்காக நல்ல ஆஃபர் ரெண்டு போட்டு மச்சான் ஓகே மச்சான் சும்மா வீடியோக்காக தான் சொன்னா தப்பா நினைச்சுக்காத மச்சான் ஓகே மச்சான் சாப்பிட வேணாமா தெரியல எங்கடா போலாம் வேணுமானாமா நவீன கொடு வாடா வாங்கடா நீ 50 ரூபா வச்சிருக்க ஒரு வேஃபில் 5 பைசா ஆட முடியுமா டேய் லூஸ் ஆடா சரி சாப்பிடலாம் சம்பாதிக்கலாம் பேசுறா நானும் தெரியும் எல்லா கேக்லயும் ஒருத்தர் இருப்பா சம்பாதிச்சுக்கிட்டே காசே இல்ல ஒரு சேவிங்ஸ் அவன் தம்பிக்கு மட்டும் நல்லா குத்துருவான் போலாம் வேற என்ன நீ சொல்றா டேய் நாளைக்கு 500 ரூபாய் தரியா நாளைக்கு 500 ரூபாய் நீ 500 ரூபாய் அங்க அவளுக்கு சாப்பிடாரு பாரு நான் எங்க ஒரு 10 பைசா வீடியோ எடுத்து போறேன் 100 ரூபாய் போட்டு தள்ளுங்கடா டால்ஸ் நிறைய இருக்கும் அந்த டீச்சர்ஸ் வந்து 3D பிரிண்டர்ல பண்ணது பைக்ல ஓகே என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிராஷட் டாய்ஸ் இருக்கும் 1 செகண்ட் ரியல் லைஃப்ல பண்றீங்களா இந்த மாதிரி ரியல் லைஃப்ல என் ஃப்ரெண்டோட அக்கா பண்றாங்க லைக் அவங்க செஞ்சது தான் இதெல்லாம் அந்த ஐடியா சொல்லிருக்கேன் இதெல்லாம் அது தெரியல நம்ம பேஜ் இல்ல உங்களுக்கு இதெல்லாம் எதுல பண்ணுது 3D பிரிண்டர்ல பண்ணது 3D பிரிண்டர் என்ன பிரிண்டர் மாடல் ஷியூனினோஸ் அவங்களுக்கு தான் தெரியும் 3D பிரிண்டரோட ஏதோ தெரிஞ்சு சொல்லி ஏதோ கேக்குறாங்க அவ்வளோதான் நம்ம கிட்ட இது நல்ல மூவிங்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர் செஞ்ச இந்த கீ செயின்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா கிராஷட் டாய்ஸ் மட்டும் தான் அண்ட் கேர்ள்ஸுக்கு மேக்ஸிமம் இந்த இயரிங்ஸ்லாம் வைப்பாங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஓ சேனல் சொல்லுங்க என் சேனல் யூடியூப் ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோ பிரச்சனை இல்லை 625 ஸ்டார்டிங் வரும் வீடியோ நான் என்ன சொல்றேன் கைஸ் அது ரொம்ப ஏமாத்துறாங்க கைஸ் நம்பாதீங்க கைஸ் ரொம்ப ஏமாத்துறாங்க பால் ரொம்ப போட தெரியல ஏமாத்துறாங்க அப்படிலாம் இல்ல நான் ஒன்னு வந்து கரெக்ட்டா அடிச்சு ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்குனேன் நீங்க என்ன பாராட்டணும் யார்கிட்ட பே பண்ணனும் தெரியல ப்ரோ யார்கிட்ட ப்ரோ பே பண்ணனும் நீ வைக்கிற ப்ரோ காசு இல்ல பே பண்ணு 3 வாட்டி அடிச்சீங்கன்னா 100 ரூபா 2 வாட்டி அடிச்சீங்கன்னா டபுள் அமௌண்ட் 60 ரூபா ஒரு வாட்டி அடிச்சா gift என்ட்ரி ஃபீஸ் plus 30 rupees பிஞ்ச் ஆகணும் லைன் இருக்குல்ல லைன் கூட பிஞ்ச் ஆகணும் அவ்வளவுதான் என்ன gift அது சர்ப்ரைஸ் ப்ரோ gift and surprise அதான் giftங்கறோம்
செயின் அந்த மாதிரி இருக்காது. கிச்சன் கிடையாது. யோசிக்கிற பார்த்தா அதான் நினைக்கிறேன். ஆமா நீங்க வாங்க. 2 பிச்சானா ஒண்ணும் இல்ல. லைனுக்கு முன்னாடி பிச் ஆகலாம், லைனுக்கு அப்புறம் அப்படி பிச் ஆகலாம் கூட ஓகே. வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து போடுறாங்க. ஒரே ஒரு ட்ரை மட்டும் தான் வாங்கி போட்டேன். அவன் 5 போட்டான். டேய் எச்சேலடா நீ 5 போட்டு ஒண்ணே சொல்லுடா. அவன் தான்டா கடைசி ஒன்னு கேட்டான். நான் கேட்டேனடா. நீ தானடா கடைசி ஒண்ணுன்னா. டேய் அவன் தான்டா சொன்னா கடைசி ஒன்னு நான் போறேன்டா, நீ போறான்னாடா. என்னடா ஈஸியா இருந்தா பாக்கலாம். மச்சி இதுதான் மச்சி எனக்கு இங்க போட்டா அது கண்டிப்பா பவுன்ஸ் ஆயிடுது மச்சி. இந்த கோட்டுக்கு முன்னாடி விழணுமா? அப்போ அந்த கோட்டுக்குள்ள குத்தி வச்சானே. அது கணக்கு வந்திருக்காது. எப்படி? ஆனா ஒண்ணே எனக்கு கடைசியில வந்து ரொம்ப பவுன்ஸ் ஆயிடுச்சு. மிடில் ஸ்டிக் தெரியாது. மிடில் ஸ்டிக் மேல வந்தது. சாப்பிடுற காசு வேஸ்டா போச்சுடா. மனசு தேத்திக்கலாம். இந்த கேம் என்னன்னா டைஸ் 4 சான்ஸ், 2 சான்ஸ்ல போனா 12 இது இருக்கு, ரவுண்ட் இருக்கு. 2 சான்ஸ்ல போனா 100 ரூபாய், 3 சான்ஸ்ல போனா 60 ரூபாய், 4 சான்ஸ்ல போனா ஜூஸ். 4 சான்ஸ்ல போனா ஜூஸ், 3 சான்ஸ்ல போனா காசு, 2 சான்ஸ்ல போனாலும் காசு. அது 100 ரூபாய், இது 60 ரூபா வரும். அவ்வளவுதான் முடிஞ்சா. அவன் கரெக்டா அதுல வந்து நிக்கணும்ன்றாங்க. எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு இங்க நம்ம போறோம். ஓசி சோறு போடுறேன்னாங்க. இருக்கான்னு பார்க்க போறோம். ஓசி சோறு. ஸோ நம்ம இப்ப பிச்சைக்கார கூவா இருக்கிறதுனால. பிச்சைக்காரன் இல்ல, ஒரு விளையாட்டுன்னு ஒரு 2 விளையாட்டு இருந்தது பக்கத்துல நிறைய பொண்ணுங்க இருந்தது. நம்பி போனோம். ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, எதுலையுமே ஜெயிக்கல. விடு ஜோசா, வீரனுக்கு இதெல்லாம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். அடிபட்டிருக்கு. ஆமா, அந்த அடிப்பட்டதுலயும் அவன் ட்ரை பண்றான்னா முயற்சி திருவினையாக்குன்னு பார்த்தேன். இன்னும் வருதலையா தான் ஆச்சு. விடுங்க, இருங்க. ஓசி சோறு போடுறாங்களாம், போய் நாங்க சாப்பிட்டு எப்படி கோயில தோத்துறாங்களான்னு இது ரகசியமா? இருடா அதோட காட்டுறேன். கூகுள் வந்து எல்லாம் எடுத்துதான் பொண்ணு யாரா எடுத்தது? அதே நான் இத்தனை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், அவங்க ஏதோ ஒர்க் பண்றாங்க. யாரும் ஊட்டி விடுறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏய், ஊட்டி விடுறேன். எப்பரா இருக்கு? ஏய் நீ ஊட்டி விடுற. சாப்பாடு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் கூட. இந்த காலேஜ்ல பெஸ்ட்னா லங்கர் தான். நீ என்ன வார்த்தை சொல்ற? வந்து ஓசி சோறு சாப்பிட வந்திருக்கோம். நம்ம காலேஜ்ல பெஸ்ட்டே இதான். ஓசி பாருங்க, ஓசி சோறு, சாம்பார் சோறு. இந்த சாம்பார் கொஞ்சம் நல்லா இருக்கும். முந்திரிலாம் போட்டு ஏய், யாரடா ஊட்டுறது? உனக்கு ஊட்டுதா? 25,000 ரூபாய்க்கு முந்திரி போட்டு தராங்க. சாம்பார் சாப்பிட்டு கையில் அடிபடுது. ஊட்டி விடுறாங்க. நேஷனல் பிளேயர், ஃபுட்பாலில் நேஷனல் பிளேயர், அதனால அவருக்கு அடிபட்டுருக்கு கையில். வேற நவீன் வந்து ஊட்டி விடுவான். அதில் ஆனாண்டா இங்கே உட்கார்றான். இங்கே காட்டுறா ஒரு நிமிஷம். ஸோ கைஸ், சோறு நல்லா இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. அவங்க எப்படி வந்து சாப்பிடுவாங்க? ஐடி கார்டு போங்க வாங்க. திருப்பி சரி அந்த ஹோல் சேர்ப்பு நல்லா இருக்கு. ஏன் நமக்கு பிடிக்கலையாடா? குடிக்குதுடா சாப்பாடு அதே வேஸ்ட் பண்ணி போட்டாங்க. பேக் முட்டை சூப்பராக சாப்பிடணும். புளி சாப்பாடு முட்டை வச்சு சாப்பிடணும். நல்லா இருக்கு கைஸ், சாப்பிடலாம், நம்பி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு மொட்டை கொடுங்க வச்சுக்கோங்க. சவுண்டா உருளைக்கிழங்கு இல்லைடா. எடுத்துக்கோ. எத்தனை வை மச்சான்? எங்க உருளைக்கிழங்கு மட்டும் காலி ஆயிடுச்சு. ஊறுகாய் வேணாங்க. நவீன அழகு சாப்பிடு. அந்த பொண்ணு பேர் என்ன? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி ஆளு. ஸ்ரீநிதி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏகேடி இல்லாத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஸ்ரீநிதிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விதத்துலயாவது வீடியோ மூலியமா சொல்ற வேணாம் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு அவன் இன்ட்ரோவர்ட் நேற்று தான் சொன்னான். எனக்கு கொஞ்சம் கதை தெரியாது. அவன்கிட்ட கேட்டேன்.
இதெல்லாம் கேக்குமா? கேக்குது. நான் இதுல பேசுனேன். பக்கத்துல வச்சு பேசு. நான் கேட்டேன் ஆக்சுவலி கார்த்தி சொன்னான், நான் உண்மையா இல்லையான்னு பையன் கேட்டேன். பட்டுன்னு அவன் வந்துட்டு இல்லடா சிரிச்சுக்கிட்டே மாதிரி போயிட்டான். பட்டு நான் என்ன பண்ணேன்னா உண்மையா சொல்றா நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ட்டு கேட்டோடனே நான் இன்ட்ரோவர்ட்ரா அதனால நான் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னா. நான் நம்பர்லாம் கேட்டேன். பாவம் அந்த ஸ்ரீநிதி போயிட்டா டேய் ஸ்ரீநிதி நம்பர் இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணிடலாம். ஒரு தெய்வீகமான ஒரு காதல்னே சொல்லி விடுங்க. அந்த காதல் அவன் சொல்றான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அவன் சீரியஸாவே லவ் பண்ணுவான். ஒன் சைட் லவ் பண்றதெல்லாம் வரோங்க. அதெல்லாம் எல்லாரும் எல்லாம் பண்றது. பாப்பாங்க. ஸ்டோரியில வைப்பேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கனெக்ட்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா பாப்பாங்க. பாத்தீங்கன்னா நீங்களா ஷேர் பண்ணுங்க. அப்படியே தெரியட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை லவ் பண்ண சொல்ல ஃபீல் பண்ண சொல்றோம். வைரல் வீடியோல வந்தானேடா. உங்களை லவ் பண்ண சொல்ல ஃபீல் பண்ண சொல்றோம். லைக் தனுஷ் மாதிரி ஃபீல் மை லவ் அப்படின்னு நவீன் சொல்றாங்க. என்ன பண்றது? என்னதுடா செஞ்சுற? இவர் வந்து ப்ரொஃபஷனல் கபடி கட் பண்றா. ஆனா என்ன கபடியில வந்துட்டு கபடியில வந்து ஃபுட்பால் எடுத்துட்டு வந்து ஆடுவோம். கபடி ஸ்பெல்லிங் சொல்ல AABADDI. ஸ்ரீநிதி பார்த்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர். பாத்தீங்களா பேர் சொல்றது. மாப்பிள்ளை ரெடி பொண்ணு ரெடியா? நம்ம பேசுறது எல்லா கேங்களையும் ஒருத்தர் இருப்பான். சாப்பிட்ற நேரத்துல கூட அவன் ஆளுக்கிட்ட பேசிட்டு இருப்பான். என்ன பண்றது? சாப்பிட முடியல போல. ஆளுக்கு தான் ஊட்டி விடலாம் இல்லை, ஃப்ரெண்டுக்கும் ஊட்டி விடுவேன். ஏன்னா எனக்கு ஆளே இல்லை. என்ன பண்றது? ஆள் இல்லை. சோகம்னு இல்லை, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் லைட்டாக கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. சில பேர்லாம் கையில அடிபட்டது காமிச்சா கையில போஸ்ட் பண்ண கூட லைக் இல்லாதவனுங்க ஓடி விடுற காரணம் இப்படி போயிடுறா முன்னாடி சாப்பிட்டா சாப்பிட்ட கழுவி வைங்க. மூஞ்ச காட்டுற நீ எப்படி இருக்கேன்னு பாப்பாடா. டேய் மூஞ்ச காட்டுற அப்பதான் தெரியும். இப்படியே போலாம்டா. எப்படி போலாம்டா? சொல்ற மாதிரி 12th இருக்க மாதிரி தான் இருக்கேன். இன்னுமே உன்னை மறக்காம அப்படின்றான். டேய் ஒரே ஒரு வாட்டி மூஞ்ச காட்டு. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஸோ கைஸ், அங்கே இருக்குல்ல இது வராண்டா, இங்கே தான் வந்து நாங்கள் வந்து அசம்பிளிலாம் கொண்டாடுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் 3rd இயர் இதோட முடிய போகுது காலேஜு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்றதை விட பார்க்குறவங்கள பார்க்க முடியாது. இனிமேல் பண்ணுறது ஃப்ரெண்டில் எடுக்க ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இனிமேல் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்ததெல்லாம் இன்னைக்கு ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வேறு ஏதோ வெயிட்டாக காத்துட்ருக்குன்னு அர்த்தம். ஃபாஸ்ட்டு காத்துட்டு போயிடுது. பெஸ்ட்.